அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, ஒரு அழகிய ஹதீஸினுடைய வரியுடன் உங்களிடத்திலே நான் இன்று வந்திருக்கின்றேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் பதிவு செய்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கின்றார்கள், குல்லு உம்மதி முஆஃபன் இல்லல் முஜாஹிரீன். என்னுடைய சமுதாயத்திலே பாவம் செய்த ஒரு மனிதனை, பாவம் செய்கின்ற எனது உம்மத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான், முஜாஹிரீன்களை தவிர. முஜாஹிரூன்கள் என்றால் யார்? ஒரு மனிதன் தனிமையிலே, ஒரு மனிதன் இறைவனுக்கும் அவனுக்கும் மத்தியிலே ஒரு பாவத்தை செய்கிறான். அவர்களை இரு வகையாக இமாம்கள் சொல்கின்றார்கள். ஒருவர் ஒரு தவறை செய்கிறார், அவர் மறைத்துக் கொள்கிறார், அந்த தவறை இறைவனிடத்திலே பறைசாட்டி மன்னிப்பு கேட்கின்றார், இறைவனிடத்திலே தௌபா செய்கின்றார், அல்லாஹ் அந்த மனிதனை மன்னித்து விடுகின்றான். அல்லாஹ் யஸ்துரு, அல்லாஹ் அந்த மனிதனை மன்னித்து மறைத்து விடுகின்றான். ஒரு மனிதர் ஒன்று பகிரங்கமாக பாவம் செய்கிறார், இன்னொன்று அவர் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை பெரிதாக மக்களிடத்திலே சொல்லி காட்டுகின்றார். இவர்களை தவிர அல்லாஹ் ஏனையவர்களை மன்னிக்கின்றான். ஒரு மனிதன் இரா நேரத்திலே பாவம் செய்கிறான், தவறு செய்கிறான். காலையிலே அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ரூஹை கொடுத்து அவனை எழுப்பியதே ஒரு பெரிய வேலை. காலையிலே எழுந்து அந்த மனிதன் தான் செய்த அந்த தவறை படம் பிடித்து காட்டுகிறார். நான் நேற்றிரவு இவ்வாறு இருந்தேன், நான் நேற்றிரவு இந்த பாவங்களை எல்லாம் செய்தேன். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அந்த முஜாஹிரூன்களை விட்டும் எங்களை பாதுகாப்பானாக. நாங்கள் செய்த தவறை இறைவனிடத்திலே பறைசாட்டி ரப்பிடத்திலே தௌபா செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக எங்களை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய தவறாக இருந்தாலும், மனிதன் என்ற ரீதியிலே நடக்கக்கூடிய தவறுகள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான். அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் நாங்கள் விரைந்து செல்வோமாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.